ஓகே ரெக்கார்ட் ஆகுது. இருந்தாலும் ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு திரும்பியும் ரெக்கார்டு போட்டுருக்கேன். இந்த வீடியோவது உங்களை வந்து சேருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பேச்சுலர் ஃபோன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ வீடியோவும் அதே மாதிரி தான் இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ நான் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னா, நம்ம டெம்பிள் மங்கி விஜய் வரதராஜன் பார்த்ததா. விஜய் வரதராஜ் வீலாகுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. பெருசாக லைட்டிங்கே இருக்காது, கேமராலலாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டார். இந்த எதுனா சிஸ்டமில் ஒரு வெப் கேம்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணி போடுவார். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா, அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வீடியோவை போடுறேன். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட முதல் கேமரா அனுபவம். முதல் கேமரா அனுபவம் இல்லை, கேமரா அனுபவம்னு சொல்லலாம். நான் ஒரு 5th இல்லை 6th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபோன் இருந்திருக்கும், கீபேட் ஃபோனு. அதில் தான் பாட்டு கேட்குறது எல்லாமே பண்ணுவோம். அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹையன் ஃபோன் போல், நோக்கியாவில். வித்தியாசமாக இருக்கும் ஃபோனு, பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபோனு. அந்த கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுப்பேன். எடுத்துகிட்டு அதில் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போவே அதில் போயிட்டு ஒன்று மாற்றணும்னா கார்ட்டூன் ஸ்டைலில் மாறும். அதாவது எப்படின்னா, கார்ட்டூன்னா ஜாக்கி சான் இருக்குல்ல, அச்சு அசலாம் அதே மாதிரி மாற்றலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் அது. ஸோ அதுக்கப்புறம் 5th 6th தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 9th நினைக்கிறேன். அப்போது வந்து வீட்டில் இன்னொரு ஃபோன் இருந்துச்சு, ஆனால் அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபோனில் என்ன ப்ராப்ளம்னா பேட்டரி போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பேட்டரி தானே போயிடுச்சு, வேறு மொபைலுக்குள்ளே பேட்டரியை எடுத்து இந்த மொபைல் இன்செர்ட் பண்ணி அப்படி இப்படின்னு டேப்லாம் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிட்டேன்னு வைங்களேன். அதுதான் என்னோடய முதல் ஃபோன், நோக்கியா. அதில் வந்து கேமராவுக்கு வந்து ஒரு ஷட்டர்லாம் இருக்கும். அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஷட்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷட்டர் இருக்குமா இல்லையா, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோன் வேணால் நான் இங்கே போடுறேன், இருந்ததுன்னா அந்த ஃபோன் இமேஜை போடுற நல்லாயிருக்கும். கேமராக்குன்னு தனியாக பட்டன் இருக்கும். ஸோ சம்மர் லீவு, இந்த சம்மர் லீவில் தான் குட்டி குட்டி பசங்களாம் இருப்பானுங்க, அவனுங்கள்லாம் கூப்பிட்டு போய் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறது. எப்படின்னா, அப்போ எடிட்டிங் அதெல்லாமே சுத்தமாக தெரியாது. அந்த ஃபோனில் தான் எல்லாமே கற்றுக்கிறேன். ஒரு ஷார்ட்டும் மூவிஸில் எப்படி வருமோ அதை நோட் பண்ணிவிட்டு பேப்பரில் இதில் எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஷார்ட் இப்படி, நீ அங்கேருந்து நடந்து வா, நீ இங்கேருந்து நடந்து, நீ விளையாடி அப்படி எழுதி க்ளோஸ்அப்பு இது மாதிரி பண்ணி அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அந்த எடிட் பண்ணுறதா என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை. பட் ஆனால் கிளிப்பெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு அவுட் எடுக்கலாம். அவுட் எடுக்கிறதுக்கு படாத பாடுபடணும், ரொம்ப லேட்டாகும். ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணணும் அந்த அவுட் வரத்துக்கு. எடுத்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து 10th வீட்டில் ஃபோனுங்கெல்லாம் பிடிக்கிட்டாங்க. 12th முடிச்சுட்டு நான் ஒரு மொபைல் ஷாப்பில் வேலைக்கு போனேன். அதான் பார்ட் டைமாக போனேன். அதை பற்றி நான் தனியாக ஒரு ஸ்டோரியில் போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. அதான் அந்த மொபைல் ஷாப்பில் வேலைக்கு போய் கேனான் கேமரா வாங்கலான்னு ஒரு ஆசை. ஸோ என்ன பண்ணேன், அந்த கடையில் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வருவேன். ஒரு 3000 ரூபாய் கொடுப்பானுங்க. ஆனால் நிறையா கற்றுக்கிட்டேன். மொபைல் சர்வீஸாக இருக்கட்டும், சிஸ்டம் சர்வீஸாக இருக்கட்டும், நிறையா கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் சம்பளம் தான் கம்மி. இப்போ நான் 2018, 2018 லாக்டவுனுக்கு முன்னாடி. 18 19 18 தெரியல. காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தேன், லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டவுன் ஓகே, லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன் நினைக்கிறேன். அந்த 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம வெளில போய் எங்கே வேணால் போய்க்கலாம், காய்கறி சாமான்லாம் வாங்கிக்கலான்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு. அப்போ என்கிட்ட வந்து ஒரு ஐஃபோன் இருந்தது. அதில் தான் வந்து அப்போ வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாமே பீக்கில் இருந்தது அந்த டைமில். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பப்ஜி ஆடுறது, ஃப்ரீ ஃபயர் ஆடுறது அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த டிக்டாக்கு சொல்ல மறந்துட்டேன், இதான் முக்கியமான விஷயம். டிக்டாக்கு பயங்கர ஃபேமஸ்ஸு. நான் என்ன பண்ணேன், சரி நம்மளும் டிக்டாக் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி, சின்ன ரூம்னா அது ரூம் மாதிரி தான் இருக்கும். அதாவது ரூம்னா அது வந்து ஒரு குளிக்கிற பாத்ரூம், ஓகேவா. அது வந்து யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணேன், பிளாக் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அங்கே வந்து இது பண்ணிட்டேன். ஸ்க்ரீன்லாம் போட்டு மறைச்சி ஒரு ட்ரைபாடு வேறு ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து, பேசிக் ட்ரைபாடு. 600 ரூபா பிடிக்கிட்டானுங்க. ஒர்த்தே கிடையாது அது. ஃபோனை நிற்க வச்சோம்னா கீழே விழுந்துடும், அந்த மாதிரியான ஒரு ட்ரைபாடு. அதில் வச்சு சில பல வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறது, தரமான சம்பவமாக இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஃபோனு அப்புறம் தான் அந்த லாக்டவுன் முடிய போகிற கண்டிஷன் நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு பையன் வந்து கேமரா வந்து கொடுத்தான். அப்போ வந்து ஏரியாவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஆள். எப்படின்னா
எந்த ஃபோனு ரிப்பேராக போனாலும் என்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை, ரிப்பேர் தானே, ஏதாவது ஃபோனில் ஏதாவது ஃபால்ட்டு வந்ததுன்னா நம்மள்ட்ட தான் வரும். நம்ம தான் அதை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது. சர்வீஸ் பண்ணி நம்ம தான் கொடுப்போம். அதுக்கு சார்ஜும் பண்ணுவீங்களா, 200 100 எனக்கு எவ்வளோ தோணுதோ அதை வந்து சார்ஜ் பண்ணிடுவேன். ஓகேவா, அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து கேமரா வந்து கொடுத்தான். 64 கார்டு இருந்துச்சு, அதில் 64 GB கார்டு இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. பார்த்தோன்னே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அப்போ 2000 ரூபாய் என்னவோ சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டாரு. சரி 10 நாள் வச்சுக்கோ, பையன் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சு போட்டு வாங்கி கொடுத்துட்டேன். நான் பறக்கிறேன், மிதக்கிறேன். போயிட்டு கேமரா எடுத்துட்டு இந்த மேழகன்ல வருமே அந்த இது சைக்கிள் தான் அந்த மாதிரி நம்ம கேமரா தான் எடுத்துட்டு போறது. இந்த 9 மணிலேருந்து சரியா டைமிங் தெரிலங்க. ஆனால் காலையில் அந்த 12 மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து எங்கே வேணால் வெளில போய்க்கலாம், காய்கறிலாம் வாங்குறதுக்கு. கேமரா தான் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு போயிடுறது. போயிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. அப்போ கவர்மெண்ட் லேப்டாப்போ ஏதோ ஒன்று வீட்டில் எங்கள் அண்ணன் கொடுத்தது இருந்தது. எனக்கு லேப்டாப்பே கொடுக்கல. அதை நான் இன்னொரு கதையாக உங்களுக்கு போடுறேன். ஏமாத்திட்டானுங்க. கான்ட்ரவர்சி ஆகிட போடுங்க. அடிக்கடி இதை வேற பார்த்துக்கணும், ரெக்கார்ட் ஆகுதான்னு. ஓகே. ஸோ அதில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நாள் கிட்ட வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நைட்டு கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போன அன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஃப்ளாஷை போட்டு வீடியோ எடுக்கிறேன். ஃப்ளாஷை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பச்சக்குன்னு அடிக்கிறேன்னா ஃப்ளாஷை அடிச்சுட்டு ஆஃப் ஆகுதா. ஆஃப் ஆனதுக்கப்புறம் இது அந்த ஃப்ளாஷ்லேருந்து புகை வருது. சரி சும்மா எதாவது புகை வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னொரு அடி அடிக்கிறேன், புகை வருது. அவ்வளோதான் வேற முடிச்சு. அந்த கேமரா பற்றி சொல்ல மாட்டேன் பாருங்க. கேமரா வந்து சோனியா இல்லை கெனானான்னு தெரில. சோனியா தெரில. அது வந்து இந்த பின்னாடி கூட வந்து ஓப்பன் ஆகி வருமே அந்த மாதிரி கேமரா. ஆக்ஷன் கேமரான்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி கேமரா தான். சூப்பராக இருக்கும். பேட்ரி ஆமாங்க. சார்ஜ் எப்படி போட்டேன், அதில் பேட்டரியை கழட்டி போட்டானா இல்லை அது சரியா தெரில, ஞாபகம் மறந்துடுச்சு. சூப்பர் கேமராங்க. அது போயிடுச்சு. அது ஃப்ளாஷ்லேருந்து போக வந்தது, அது கம்ப்ளைண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு கொடுத்து விட்டான். அப்போ எனக்கு தெரியல, இவன் வச்சுருந்துருக்கலாம் 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்றதுனால. சூப்பராக இருந்துச்சு அந்த கேமரா. அப்புறம் காலேஜ் முடிஞ்சு சென்னை வந்தேன், ஒர்க்கு போனேன், திரும்பி வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பி அக்கௌண்டண்ட்டாக கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்த இடத்துல கொஞ்சம் காசுகள் சேர்த்து வச்சு எங்கள் அண்ணனை ஏமாற்றி ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா அந்த ஃபோன், அங்கே தான் வாங்கினது அந்த ஃபோனு. ஸோ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் இந்த ஃபோன் வாங்கி கரெக்டாக ஒரு மாதம் இந்த ஃபோன் வாங்கி ஒரு 1.5 மாதம் இருக்கும். கேமரா ஒன்று வாங்கினேன். என்ன கேமரானா DJI Action 2. சூப்பராக இருக்கும் கேமரா, வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னு இருந்துச்சு. எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ்ன்ற பாருங்க, வீடியோஸ் தான் பக்காவாக இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா, ஈவினிங் ஒரு 5 மணி ஆகிட்டுனா அதுக்கப்புறம் வந்து வீடியோ இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா லைட்டு சுத்தமாக போயிடும், கேமராலாம் ஃபுல்லாக நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது, போக முடியாதான். நான் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் வாங்கினேன். அவனுங்களும் சொன்னானுங்க லோ லைட்டில் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன நினச்சேன், மொபைல் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். மொபைல்லையே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 5 மணி 6 மணிக்கெல்லாம் எடுத்தால் கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் இந்த கேமரா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். வாங்கிட்டு நல்லா வீடியோஸ்லாம் எடுத்து, அப்போ என்கிட்ட சிஸ்டமும் கிடையாது. நீங்கள் இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோனில் தான் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட் பண்ணி போடுறது. அந்த வீடியோஸும் நான் போடுறேன், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எதுக்கு பிளான் பண்ணேன், அந்த கேமராவை பற்றி பேசுறதுக்கு தான் பிளான் பண்ணேன். ஸோ அதை பற்றி இன்னொரு தனியான வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால ட்ரெடிஷ்னலாக அந்த லாஸ்ட்டாக சொல்லுவானுங்களே, அது பேர் என்ன, டாட்டா பை பை சி. ஓகேவா, நாளைக்கு பார்க்கலாம்.